ஹாய் வணக்கம். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லா விசேஷத்துக்கும் பெரிய பெரிய ரங்கோலியாக போடுவேன். ஆனால் இந்த வாட்டி சின்னதாக தான் ஒரு ரங்கோலி போட்டிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அழகாக ரங்கோலியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா குளித்து இன்னைக்கு காலையில் சாரி கட்டியிருந்தேன். யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. எல்லாருமே சுயநலவாதிகள் தான். அவங்கவுங்க சுயநலத்துக்காக எல்லாரையும் பயன்படுத்திப்பாங்க. ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாம் குளித்து அப்புறமா சாமி கும்பிட்டு இருந்தோம். இன்றைக்கி சாமிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு சாமி படைச்சிருந்தோம். படைச்சி முடிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டோம். விநாயகர் கோவில் போய் 3 பேர்லேயே அர்ச்சனை பண்ணிட்டு மனசுக்கு திருப்தியாக வீட்டுக்கு திரும்பி வந்தோம். இந்த முறை ஃபேமிலியாக சேர்ந்து எங்களுக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ண கிடைக்கல சில காரணங்களால். ஸோ நாங்கள் 3 பேர் தனியாக தான் செலிப்ரேட் பண்ணோம். உண்மையை சொல்லப்போனால் நிஜமாகவே இந்த வாட்டி எனக்கு தீபாவளி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். நானும் சரி, என்னோடய ஹஸ்பண்டும் சரி, யாருக்கும் எந்த தீங்கும் நினச்சதில்லை. எல்லோருக்குமே நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எங்களை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. அதை நினச்சி ஒரு நேரம் நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நிஜமாக சொல்லணுன்னா நாங்கள் ஃபீல் பண்ணுறதே கிடையாது. அந்த முத்தாரம்மன் தாய் தான் யார் யார் உண்மையானவங்க, உண்மையான உறவு அப்படின்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு மந்தி பிரியாணி செஞ்சுருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்து சிக்கன் 65, மட்டன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வந்திருந்தது. அத்தாங்க சொல்கிறது, நாங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் அவங்க மூலமாகவே எங்களுக்கு நல்லது கிடைக்கணும்னு இல்லை, இன்னொருத்தவங்க மூலமாகவே எங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும். ஸோ நாங்கள் நிறைய ப்ராப்ளம் இருக்கும்போது எங்களுக்கு நிறைய பேர் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் நன்றி சொல்லிக்கிறேன். சாப்பிட்டு குட்டியாக ஒரு தூக்கம் தூங்கி எழுப்பிட்டு ஈவினிங் பட்டாசு கொளுத்த ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்க எப்போவுமே கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு எப்போவுமே குழந்தைங்க மனசை காயப்படுத்தாதீங்க. பெரியவங்க கூட ஏதும் பிரச்சனை இருந்தால் அது பெரியவங்க கூடயே முடிச்சுக்கணும். எப்பவும் குழந்தைங்க மனசை காயப்படுத்தக்கூடாது. அந்த தெருவில் உள்ள குட்டி பசங்க, என்னோடய பொண்ணெல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இன்றைக்கி பட்டாசு வெடித்து நல்லபடியாக இன்றைக்கி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். ஸோ இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தீபாவளி கிடைக்கணும்னு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். யாருமே யார் மேலேயும் பொய்யான அன்பு காட்டி ஏமாத்தாதீங்க. அது ரொம்பவே மனசுக்கு கஷ்டம் கொடுக்கும். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.